ட்ரெஸ்ஸை அவங்க என்ன போல பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் செஞ்சிருக்கோம். இவ்வளவு பெரிய கடையில பிள்ளைகளுக்கு அவங்களோட பிடிச்ச தொழில அப்பா இது நல்லா இருக்குப்பா, அப்பா அது நல்லா இருக்குப்பா அப்படின்னு எல்லா பேருமே எங்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல வந்து எல்லா பேரும் பேசுவாங்க, இந்த மாதிரி தீபாவளிக்கு இங்க ட்ரெஸ் எடுத்தேன், இதை ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த குழந்தைகளை அதை பார்த்து ஏங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நம்ம கடைக்கு வர வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்க என்ன போல பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் செஞ்சிருக்கோம். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய வத்தலகுண்டு பக்கத்துல பரஸ்பரம் அப்படிங்கிற ஆதரவற்ற இல்லமானது தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் இருக்காங்க. அவங்க தன்னோட பள்ளிகளுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல உள்ளம் படைச்ச சில பேர் சாப்பாடு, புத்தகம், பென்சில், பென் அப்படின்னு பலதுமே வழங்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வத்தலகுண்டுல இருக்கிற புன்னகை சில்க்ஸ் அப்படின்ற ஜவுளி நிறுவனத்தோட சார்பா இந்த குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பிடிச்ச ஆடைகளை அவங்களையே தேர்வு செய்ய சொல்லி அனுமதிச்சிருக்காரு அந்த கடையோட உரிமையாளர். வாடிக்கையாளர்களுக்கு எப்படி மன திருப்தியோட கொடுப்பாரோ அதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமே இலவசமா ஆடைகளை கொடுத்திருக்காரு. மறைந்த முன்னாள் ஜனாதிபதியான APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோட பிறந்தநாளையும் கேக் வெட்டி அந்த ஜவுளி நிறுவனத்துல கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க.